ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சோகமாக இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆக்சுவலாக இதில் ஹெர்பிஸ் வைரஸ் வந்திருக்கு. ஸோ நான் எதனால் வந்துருச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி இந்த வைரஸ் காற்றுனால கூட பரவி இருக்கலாம். ஸோ எதனால் வந்துருச்சுன்னு தெரில. நான் ஆக்சுவலாக என்ன க்ரீம் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத சரி வேண்டாம், நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, ஹாய். நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 2% கோஜிக் ஆசிட் அண்டு 1% ஆல்பா ஆர்பிக்டின். இது ஃபேஸ் சீரம் பார்த்தீங்களா. இது நான் ஒரு வாரத்துக்கு முன்னால் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது நான் என்னுடைய ஹால் வீடியோவில் காமிச்சிருக்கேன். சரி, இது யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, நான் இதில் டே ப்ளஸ் நைட்டு கொடுத்துருக்காங்க. நான் நைட்டில் தான் யூஸ் பண்ணேன். ஸோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப என்னாச்சுன்னா, என் ஃபேஸ் அப்படியே பிளாக் ஆக ஆரம்பிச்சிட்டு அண்ட் தென் இந்த பாருங்கள், இந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி இருக்குது. எனக்கு இந்த வைரல் இன்ஃபெக்ஷனும் எதனால் வந்துச்சுன்னு தெரியல. அண்ட் தென் ஸ்கின்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் தென் ஸ்கின் இந்த ஆரஞ்சு மேலே ஒரு மாதிரி ஹோல் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்கின்னு எனக்கு இதில் வந்துச்சு, இதில் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இந்த கலரில் தான் என்னுடைய ஃபேஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ நல்லாவே ஒரு டேனாக மாறிடுச்சு. இந்த ப்ராடக்ட் நான் ஆக்சுவலாக நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணியிருந்துருக்கணும். பேட்ச் டெஸ்ட் எடுக்காமலே நான் ஃபேஸில் போட்டுட்டேன். ஸோ எதுக்கு அப்படி போட்டேன்னா, எப்போவுமே எனக்கு ப்ராடக்ட் எந்த அலர்ஜியும் வராது. ஸோ அதை நம்பி தான் நான் போட்டேன். ஆனால் நீங்களாம் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் பேட்ச் டெஸ்ட் எடுக்காமல் போட்டுறாதீங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வாட்ரியாக இருக்கும் போடுறதுக்கு இந்த ப்ராடக்ட்டு. ஆனால் என்ன வாட்ரியாக இருந்தாலும் அது எந்த யூஸும் இல்லை. ஆக்சுவலாக இது போட்டு 3 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே எனக்கு எஃபெக்ட் இப்படி ஆனதுனால எனக்கு அது போடவே பிடிக்கலை. ஏன்னா ஸ்கின்னை நல்லா டேன் பண்ணிருச்சு. எந்த ஒரு க்ளோவும் கிடைக்கல. அங்கங்கே ஸ்கின்னே ஒரு மாதிரி இருக்குது. ரெண்டாவது ஏற்கனவே பனி வேறு இப்போ அதிகமாக இருக்குது. அது போக இருக்கிற ஸ்கின்னே ரொம்ப டேமேஜ் பண்ணுது இந்த ஃபேஸ் சீரம். அதனால் இது எந்த ஒர்த்தும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த யூஸும் இல்லை. இந்த ப்ராடக்ட் எனக்கு எதுவுமே செய்யலை. அதுதான் என்னுடைய ஸ்கின்னை மேலும் டேமேஜ் தான் பண்ணியிருக்கே தவிர, ஆனால் எதுவுமே எனக்கு பண்ணலை. எனக்கு இந்த லிப்ஸில் வந்தது வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த ஃபேஸில் உள்ள டேனு ப்ளஸ் இந்த ஒரு மாதிரி பேச்சியாக இருக்கலாம், இதனால் வந்தது தான். ஸோ அதனால் நான் 3 days போட்டேன். அதுக்கப்புறம் அது எஃபெக்ட் ரொம்ப கேவலமாக இருக்கவும் நான் அதை அப்படியே நான் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டேன். இதுக்கு மேலே தொடர்ந்தேன் அப்படின்னா என்னுடைய ஸ்கின் இன்னுமே டார்க்காக ஆக்கிரும். இதில் ரிமூவ்ஸ் டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னும் நான் யூஸ் பண்ணேன்னா என் ஃபேஸ் பார்க்க முடியாத கொடூர நிலைமைக்கு போயிடும். அதனால் அந்த ப்ராடக்ட் எந்த யூஸும் இல்லை. ஸோ இது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஃபேஸே இந்தளவு கருப்பாக்குது. இது வேறு பாடியில் விளையாட்டு போடலான்னு பார்த்தா அதோட கருப்பாக்கிறோன்னு நினைக்கிறேன். இது அலர்ஜி ஆகுது எனக்கு. எந்த ஒரு ப்ராடக்ட்டும் இது வரைக்கும் நீ அலர்ஜி ஆக்குனதில்லை. ஆனால் இந்த ப்ராடக்ட்டு பயங்கரமாக என்னை அலர்ஜி ஆக்குது. ஸோ இது தயவுசெய்து யாரும் வாங்கி போட்டுறாதீங்க. இதுதான் என் அட்வைஸு. ஸோ அதை சொல்ல தான் நான் உங்களுக்கு ரிவ்யூ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you.